எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸோட இன்றைய தகவலுங்க. வெளிமாநில நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி ரூ. 85லேருந்து 90 விற்பனையாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 107லேருந்து ரூ. 110 விற்பனையாகுதுங்க. வெளிமாநில நிலக்கடலைங்க. அப்போ கிட்டத்தட்ட சராசரியா ஒரு ரூ. 20 விலை ஏறிக்குதுங்க. நாட்டுக்கடலை பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி ரூ. 105லேருந்து 110 விற்பனையாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 125லேருந்து ரூ. 130 விற்பனையாகுதுங்க. அதே மாரி வரத்து குறைவா இருக்குதுங்க. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா ஒரு ரூ. 20 விலை ஏறிக்குதுங்க. இந்த நிலக்கடலையோட விலையேற்றத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் உற்பத்தியாளர்கள் குறைந்தபட்சம் ரூ. 20லேருந்து ரூ. 40 வரைக்கும் விலை ஏற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குங்க. எங்களுதும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை எண்ணெய் பழைய இருப்பெல்லாம் முடிஞ்சுங்க. பழைய இருப்பெல்லாம் நம்ம எண்ணெய் விற்பனை ஆயிருச்சு. நேத்தோட பழைய இருப்பெல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புது இருப்புக்கு விலை மாற்றம் செஞ்சுருக்கோம். இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாட்டுக்கடலை, வெளிமாநில கடலை இந்த 2 கலந்து ஆட்டின எண்ணெய் ரூ. 240ங்க. ரூ. 225 விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் ரூ. 240. இன்னும் விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸு எண்ணெய் செக்கு உற்பத்தி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு 8வது ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கோங்க. தொடர்ந்து நல்லபடியாக தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கு வாடிக்கையாளர்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க. கருப்பு தேங்காய் ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தேங்க. மழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சி போட முடியலைங்க. எங்கள் பகுதியில் கொஞ்சம் புயல் மாதிரி இருக்குது, குன்னூர் பகுதியில். அதனால் அடிவாரமெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாமல், நேற்று சுத்தமாக வெயில் இல்லைங்க. நேற்று நியூ இயர் சுத்தமாக வெயில் இல்லை. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மழை தூரலுங்க. வெயில் இல்லாதனால உடச்சி போட முடியலைங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உடச்சி போட்டு பூஞ்சானம் பிடிச்சி நமக்கு என்னென்னா, உடச்சி போட்டால் ஒரு 2 நாள் வெயில் வரணுங்க. அது வெயில் கிடைக்கலன்னா பூஞ்சானம் பிடிச்சிரும், அதாவது ஃபங்கஸ் வந்துடுங்க. அதனால் வீணாக போகும். அதனால் இந்த வாட்டி புதன்கிழமை நம்ம ஏலத்தில் எடுத்தோம். நேற்று உடச்சி போட வேண்டியது இன்னும் உடச்சி போடலைங்க. ஏன்னா போன வாட்டி மாதிரி லாஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது உடச்சி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உடச்சி போட்டு பூஞ்சானம் பிடிச்சி வச்சோன்னா எண்ணெய் உற்பத்தி வந்து பாதிக்குதுங்க. போன வாட்டி இப்படி தான் ஆச்சுங்க, இருப்பு இல்லாமல் போயிடுது தேங்காய் எண்ணெய். அதனால் நம்ம சல்ஃபர் இல்லாமல் சுத்தமாக பண்ணணும்னு சொல்லி தான் தேங்காயை வாங்கிட்டு வந்து உடச்சி போடுறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுங்க. மழை வெயில் எல்லாம் பார்த்து தான் உடைக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் அடிக்குதுங்க. காலையிலேருந்து கொஞ்சம் நல்ல மழை தூரிந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வருதுங்க. அதனால் தேங்காய் பருப்பு உடச்சி போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. தேங்காய் கொப்பரை விலை வந்து பார்த்திங்கன்னா இறக்கமாக இருக்குங்க, கொஞ்சம் இறங்கிட்டு இருக்குங்க. நல்லெண்ணெய் உற்பத்தி போயிட்டு இருக்குங்க. எள்ளு விலை வந்து மார்க்கெட் விலை கொஞ்சம் கூடுதலாகிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.